கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாமல் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். தேவன் அவரோடு கூட இருந்ததினாலே அவர் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம் நன்மை செய்கிறோமா? வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் என்று. பிரியமானவர்களே, நம் தேவனால் உண்டாயிருக்கிறோம். நம் தேவனுடைய பிள்ளைகள். நம் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருபோதும் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, தீமையான காரியங்களிலே விழுந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இந்த உலக காரியங்களுக்கு விலகி, உலக தீமையான காரியங்களுக்கு விலகி கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய நாட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவம். பிரியமானவர்களே, நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று தெரியும். நான் வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் அதை அறிந்த பிறகும் நம் நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவம். பாவம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தடைபடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பாவமான காரியங்களுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மிடத்தில் பொருள் இருக்கையில் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு குணம் இருக்கிறதா? நம்முடைய திராணிக்கு தக்கதான நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு செய்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நன்மை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன். நன்மை செய்யும் போது தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் பொருள் இருக்கும்போது மற்றவர்களிடம் பொய் சொல்லாதபடிக்கு, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதபடிக்கு நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கொடுக்கிற ஒரு சுபாவம், இரக்க சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் கொடுக்கும்போது தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்மை செய்யும்படிக்கு நமக்கு திராணி இருந்தால் அதை யாருக்கு செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு நாம் செய்வோம். ஹல்லேலூயா. ஜெபத்தோடு கூட நன்மைகளை செய்யும்போது கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நாம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். நம்முடைய இருதயத்திலே உணர்த்தப்பட்டது போல தேவனுடைய வழி நடத்துதலின்படி வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக உடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களும் உடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லை செலக்கோ, வீண் செலக்கோ, மருத்துவ செலக்கோ, வடின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ரீபா கபாரா ஷாகாராக தூரி கரதரபலா ரபா கபாரா சந்த ரதன ஹதரபலா ரீபா கேரே ஷேகே லேதனமா கரபா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக.
ரீபா ரஹதரபா ரஷா கர தூர கரதரபலா ரியா கபூர சந்த ரதன ஹதரபலா தடைகள் விலகுவதாக, தடைகள் விலகுவதாக. ரீபா கபா ரஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா ரியா கபூர ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறிங்க ஆசீர்வதிங்க. அண்ணாலே ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் தலை நிமிர செய்யுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பிள்ளையுடைய பொருளாதார காரியங்களை சந்திங்க, படிப்பு தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் பிள்ளைகளை குணமாக்குங்க, விடுதலையாக்குங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அப்படியே வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சமாதானத்தை கொடுங்க. அப்படியே கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே மக்கு நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்து ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி மீட்டவரே துதிக்கிறோம் அப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீமைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து அப்படி சமூகத்திலே காத்திருந்து புது கிருபையில பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்படியே சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.